இருந்து தான் என்ன பண்ணுறா, பிரஜைகளுக்கெல்லாம் வந்து யோக்கியதை வரணும். நம்ம இப்போ ஒரு ஆற்றுல ஒரு இது பண்ணணும்னாலே நம்மெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிறோம் இல்லையோ. ஒரு வேலைக்கு போய் சேர்றோம்னா அவன் கேட்குறான், நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோக்கியதையாக கேட்குறான். அப்படி கேட்குற மாதிரி நம்மளை பிராமணன் ஆக்கணும்னாலும் அதுக்கும் ஒரு யோக்கியதை வேணும். பேச்சை குறைக்கணும். அப்புறம் உபன்யாசம் நின்றுக்காலும் பேசிட்டு தான் இருப்பேன். பேச்சை குறைச்சி கேட்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உபநயனம்ங்கிற ஒரு விஷயத்த சர்வத்திராளுக்கும் கொடுத்தா ரிஷிகள்லாம். நமக்கு மட்டுமே பாத்தியப்பட்டதில்லை. வேதத்தில் 4 வர்ணம் சொல்கிறது. பிராமணோஸ்ய முகமாசீது, பிராமண ஜாதி. பாகூரா ஜன்ய கிருதா, ராஜா க்ஷத்ரியன். ஊரு ததஸ்ஸ யத் வைஸ்யா, வைசியன் வியாபாரம் பண்ணுறவன். சூர்யோ அஜாய், ஊரு ததஸ்ய யத் வைஸ்யா பத்யாகும் சூத்ரோ அஜாயத. சூத்ரன்னு ஒரு ஜாதியை சொல்கிறது. எல்லாரும் சொல்லின்னு இருக்கா சூத்ரன் சூத்ரன் அப்படின்னு. நான் ஒரு சின்ன விளக்கம் தரேன், அதுலேயே உங்களுக்கு போயிடும். சூத்ரன்னா யாருங்கிறது தெரிஞ்சுக்கும். பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, கிரேதாயுகம், திருத்தயுகம், துவாபர யுகங்கள் 3 யுகங்கள் முடிகிற போது, கடைசியாக யுகம் முடிகிற போது மகாபாரதத்தில் அர்ஜுனன் எவ்வளவோ கேள்வி கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. அநேகமான கேள்விகள், சந்தேகங்கள். நமக்கு எப்படி இப்போ இப்படியெல்லாம் புனப்புனகா நமக்கு நிறைய சந்தேகம் வருது. இதில் என்ன பண்ணணும், அதில் என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிற மொழியோ. அந்த மாதிரி 1000 சந்தேகம் அவனுக்கு வருது. ஏன்னா தன் சொந்த பந்தங்களையே எதிர்த்து நின்று அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக எதிர்த்து நின்று போராடுறான். அதனால் அவனுக்கு அஜ்ஞானம்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது பந்தபாசமாக வந்து நின்று அவனை தடுக்கிறது, பண்ண விடாமல், இந்த தர்ம வழியில் போக விடாமல் தடுக்கிறது. அப்பேற்பட்ட அவனுக்கு அஜ்ஞானத்தை நீக்கினாத்தான் தர்மத்தை ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் முடிவு பண்ணுறார். அப்போ கடைசியாக இவன் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு வந்து கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான். கிருஷ்ணா, இவ்வளவு பண்ணிட்டியே, நீ வந்து யாதவ குலத்தில் பிறந்த, இப்போ இந்த வதத்தினோட இந்த மகாபாரதத்தோட இந்த யுகமே முடிய போகிறது. கொஞ்ச நாளில் நீயும் மோட்சத்தை நோக்கி பயணப்பட போகிற. இனிமே வந்து கிடையாது, புதுசாக கலியுகம்னு ஒன்று வந்து பிறக்க போகிறது. அதனால் எல்லா ஜீவராசிகளும் வந்து ஒன்றை வணங்கினா அவளுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து புண்ணியத்தை அடைஞ்சு மோட்சத்தை நோக்கி போயிடுவா. இப்போ நீ யாதவனாச்சே, நீ யாதவ குலத்தில் இருக்கிற போது நீயும் ஒரு ஜாதியை சேர்ந்தவனாச்சே. அப்போ நீ வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு சொல்லி கேட்குற. யார் கேட்குறா? நன்னா புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் கேட்குறார். அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கேட்குறார். எல்லாரும் தேவதையாக ஒன்றை வணங்குற போது யாதவ குலத்தில் பிறந்த நீ வணங்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஒரு நிமிஷம் அமைதியாக கிருஷ்ணர் இருந்துட்டு சொல்கிறார், உத்தமமான விஷயம், அமைதியாக இருந்து கேளுங்கோ. தெய்வாதீனம் து சர்வாஹா அப்படின்னு